பேயை விரட்ட தேங்காயை உரிக்க சொல்லும் வினோதம். கருவறையில் உள்ள ஜீவசமாதி முன்பு வளர்ந்து வரும் லிங்கம். எத்தனையோ அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இந்த மண்ணுல பார்வையாலே ஒருத்தர் குறைகளை தீர்த்து வைக்கிறதாவும், பேய் பிடிச்சவங்களை அங்க கூட்டிட்டு வந்தா அவங்க சரியாயிடுவாங்கன்னோ, அதே மாதிரி தீராத சரும நோய் இருக்கிறவங்க இங்க இருக்கிற மண்ணை எடுத்து பூசிக்கிட்டா குணமாயிருன்னு கேள்விப்பட்டோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு நாங்க விசாரிச்சப்ப தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல உள்ள ஏரல்ங்கிற ஊர்ல இருக்கிற சேர்மன் சாமிகள் கோயில் தான் தெரிய வந்துச்சு. இந்த கோயிலுக்கு எப்ப போகலாம்னு நாங்க விசாரிக்கும் போது அமாவாசை நாட்கள்ல தான் இங்க அமானுஷ்யங்கள் பல நடக்கும், அதனால அன்னைக்கு நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அமாவாசைக்கு முந்தின நாள் இரவே ஏரல் ஊருக்கு போய் தங்கிட்டோம். ஏற்கனவே நமக்கு தகவல் சொன்னவர் அமாவாசை தினங்கள்ல காலை 6 மணிக்கே இந்த கோயில் திறந்துடும்னு சொல்லியிருந்தாரு. அதனால நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் ஏரல் சேர்மன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டோம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிச்சது. நாங்களும் கோயிலின் முன்புற பக்கத்துல உள்ள ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு கோயில் நிர்வாக அலுவலகத்துக்குள்ள போனோம். அங்க போய் விவரத்தை சொன்னதும் பெரியவர் பூஜையில இருக்காருன்னு சொன்னாங்க. நம்மள கொஞ்ச நேரம் காத்திருக்க சொன்னவங்க சிறிது நேரத்துக்கு பிறகு நீங்க உள்ள போய் படம் பிடிக்கலான்னு பெரியவர் சொல்லிட்டதா எங்க கிட்ட சொன்னாங்க. பெரியவரை நாங்க பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு கொஞ்சம் பொறுத்திருங்க, பூஜை முடிஞ்சதும் அவரே வந்து உங்களை பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்துதான் இங்க இருக்கிற மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களும் முதல்ல இந்த தாமிரபரணி ஆத்துல குளிச்சுட்டு அப்புறமா இங்க இருக்கிற விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மூலவரை கும்பிடுவது ஐதீகம்னு சொன்னாரு. நாங்க தாமிரபரணி ஆத்த நோக்கி நடந்து போகும்போதே அங்க பக்தர்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போக தயாரா இருந்தாங்க. இத்துறையில குருக்கள் ஏறின உடனே நாங்க வரும்போது அமைதியா இருந்த அந்த இடம் திடீர்னு மேலதாளத்தோட அந்த கும்பத்தை வரவேற்றுச்சு. போற வழியிலேயே முதல்ல அந்த கும்பத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அரச மரத்தடியில இருந்த விநாயகர் கிட்ட வச்சு வணங்கிட்ட பிறகே கும்பத்தை கோயில் உள்ள கொண்டு போனாரு. கும்பத்து கூட கோயிலுக்கு போன நாங்க கோயிலுக்கு வெளியே ஒரு இடத்துல மண் குவியலா இருந்ததையும் அதை எல்லாரும் வணங்கினதோட உருண்டை பிடிச்சு எடுத்துக்கிட்டு போறதையும் மூலவர்கிட்ட இருந்து வர்ற அபிஷேக தண்ணீரை நிறைய பேர் புடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தோம். அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட எதுக்காக இது மாதிரி இங்க உள்ள மண்ணையும் இந்த அபிஷேக நீரையும் எடுக்கிறாங்கன்னு கேட்டோம். இந்த கோயிலோட முக்கியமான பிரசாதமே இதுதான் அவர் சொன்னது எங்களை ஆச்சரியப்பட வச்சது. மேலும் தோல் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க, வீட்டுல கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கிறவங்க, குழந்தை இல்லாத தம்பதிங்க இந்த மண்ணை வணங்கி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட மூலவருக்கு நடக்கிற அபிஷேக நீரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் நெத்தியில பூசிக்கிட்டு வந்தா
எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொன்னாரு. அவர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே பக்கத்துல இருந்த அனுமன் சன்னதியில இருந்து திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்கவே நாங்க அந்த பக்கம் திரும்பணும். அனுமன் சன்னதி முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்திருந்த ஒருத்தர் தன்னுடைய பல்லால சரசரன்னு தேங்காய உரிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சார். பேய் பிடிச்சவங்களை இந்த அனுமன் சன்னதி முன்னாடி கூட்டிக்கிட்டு வந்து பொறி கடலைய படையல் போட்டு வேண்டிக்கிட்டா அந்த பொரியையும் கடலையையும் சாப்பிட்டுட்டு அந்த பேய் இறங்கிரும்னோ. பேயோட தாக்கம் உக்கிரமா இருக்கிறவங்க அந்த பொறி கடலைய சாப்பிடுறது மட்டும் இல்லாம இது மாதிரி அவங்க கிட்ட கொடுக்கிற தேங்காய பல்லால உரிச்சு அதை உடைச்சு அந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க மேல இருக்கிற பேய் சாந்தமாவுன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற பேய் அவங்கள விட்டு போயிடுறதாவும் நம்புறாங்க. இத பார்த்த திகைப்போட நாங்க இந்த கோயிலோட தர்மகர்த்தாவான அருணாச்சல பெரியவரை சந்திக்கிறதுக்காக மூலஸ்தானத்தை நோக்கி போனப்ப சேர்மன் சாமியின் சிலைக்கு முன்னாடி பெருசா லிங்கம் மாதிரி ஒண்ணு இருந்தது. இந்த லிங்கம் இவ்வளவு பெருசா இருக்கேன்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அங்க இருந்தவங்க அது லிங்கம் இல்லன்னோ சேர்மன் சாமிகளோட ஜீவசமாதி மண்ணுன்னோ அது ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துகிட்டே வர்றதுதான் இந்த சேர்மன் சாமிகளோட ஜீவசமாதியின் அதிசயங்கள்ல ஒண்ணுன்னு சொன்னாங்க. இந்த அதிசயமான தகவலை கேட்டு திகச்சு போயிருந்த நாங்க சேர்மன் சாமிகளோட வரலாற்றை தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமானோம். ராமசாமி ஐயாவுக்கும் சிவனனைந்த அம்மாளுக்கும் தலைமகனா பிறந்தவர் தான் இந்த அருணாச்சலம். சிறு வயது முதலே கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கிய அருணாச்சலம் ஆங்கிலத்திலையும் நல்ல புலமை பெற்றவரா இருந்திருக்காரு. அதனால அந்த பகுதி சுற்று வட்டார கிறிஸ்தவ பாதிரியார்களிடமும் அவருக்கு நெருக்கமான பழக்கம் இருந்திருக்கு. இவருடைய புத்தி கூர்மைய பத்தி ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எடுத்து சொன்ன பாதிரியார்கள் இவரை சிறுதொண்ட நல்லூருக்கு கிராம நிர்வாகி அதிகாரியா நியமிக்க வச்சாங்க. சின்ன வயசுலேயே அந்த பதவிக்கு வந்த அருணாச்சலம் எப்படி நிர்வாகம் செய்வார்னு எல்லாரும் சந்தேகப்பட்டப்ப ரொம்ப திறமையா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கையாண்ட விதம் எல்லார் மத்தியிலையும் அவர் பெயரை புகழடைய வச்சுது. இந்த நேரத்துலதான் வருவாய்த்துறையில இவருக்கு மேலதிகாரியா இருந்த ஒருத்தர் 2 பேருக்கு இடையில இருக்கிற நில பிரச்சனையில ஒருத்தருக்கு சாதகமா இவரை கையெழுத்து போட வற்புறுத்தினாரு. நீதி நேர்மைய கடைப்பிடிச்சு வாழ்ற சேர்மன் சாமிகள் உயர் அதிகாரியின் உத்தரவுக்கு கட்டுப்படாம மறு நிமிஷமே தான் வகித்த பதவியை துறந்துட்டு அவரோட முன்னோர்கள் செய்து வந்த விஷக்கடி மற்றும் தோல் நோய் மருத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சாரு. முன்னோர்கள் கிட்ட இல்லாத ஏதோ ஒரு அபூர்வ சக்தி
சேர்மன் சாமிகள் கிட்ட இருக்கிறதா மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க குல வழக்கப்படி அவர் வந்து சாமியார் கொடுத்த ஏட்டினுடைய படித்து அவங்களுடைய சாமியுடைய அப்பா வந்து விசகடிகளுக்கு எல்லாத்துக்குமே பார்வை பார்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பூச்சிக்கடிகள் எல்லாத்துக்குமே பார்வை பார்ப்பாங்க. இந்த பார்வை பார்க்கக்கூடிய சக்தி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லோரும் மற்றவங்க பரம்பரையாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு வராங்க. ஆனால் மற்றவங்களை விட அருணாசல சாமி அவங்களுக்கு சக்தி இருந்தது. பாம்பு விஷகடியை இறக்கக்கூடிய அந்த பாம்புகளை கூட வரவழைத்து விஷத்தை இறக்கக்கூடிய சக்தி இருந்து மக்கள் வந்து எல்லாருமே அவரை எல்லா சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்களும் பின்னி நீக்கிறதுக்காக அவங்ககிட்ட வந்து பார்வை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பெயர் அருணாச்சலமா இருந்தாலும் மக்கள் அவரை சேர்மன் சாமிகள்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல சேர்மன் சாமியோட பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவருக்கு திருமண வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம ஆன்மீகத்திலேயே ஆழ்ந்த பற்று கொண்டவரா இருந்திருக்காரு. தொடர்ந்து பெற்றோர் அவரை வற்புறுத்தியதுனால தனக்கு 28 வயதாகட்டும் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சேர்மன் சாமிகள் சொல்லிட்டு தனது தம்பி கருத்தப்பாண்டிய கூப்பிட்டு ஆடி மாசம் 13ஆம் நாள் தான் ஏரல்ல ஜீவசமாதி அடைய போறதா சொன்னாரு. அப்படி தான் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குல வழக்கப்படி எரிக்காம இந்த இடத்துல உக்காந்தபடி குழி தோண்டி வைக்க, அந்த நேரத்துல கருடனோட நிழல் என்னுடைய உடல் மீது படும்னோ, அப்ப மண்ணையும் மலரையும் கொண்டு என்ன மூடணும்னோ சேர்மன் சாமிகள் தனது தம்பியிடம் சொல்லியிருக்காரு. அப்ப சேர்மன் சாமிகள் சொன்னதை பெருசா எடுத்துக்காத தம்பி குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவர் ஜீவசமாதி அடைஞ்சதும் தாமிரபரணி நதிக்கரையோரம் அவர் சொன்ன மாதிரியே உரிய சடங்கோட அடக்கம் செஞ்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல சேர்மன் சாமிகள் உயிரோட இருக்கும்போது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து இப்படி பாதியிலேயே என்னுடைய நோய்பிணிய தீர்க்காம போயிட்டீங்களேன்னு கதறியிருக்காங்க. அன்னைக்கு இரவு அந்த பெண்மணியின் கனவுல வந்த சேர்மன் சாமிகள் தாமிரபரணி ஆத்துல குளிச்சிட்டு வந்து என்னுடைய ஜீவசமாதி மண்ணை எடுத்து பூசினா உன்னுடைய நோய் தீரும்னு சொல்லியிருக்காரு. அதன்படி அந்த பெண்மணி செய்ய நோய் குணமானதுனால சேர்மன் சாமிகளின் பூத உடல் புதைக்கப்பட்ட விதையா உருவாகி அந்த பகுதி மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற விருட்சமா வளர்ந்து நிக்க, அந்த ஜீவசமாதியை அவருடைய தம்பி கருத்தப்பாண்டி பூஜை செஞ்சு வழிபட ஆரம்பிச்சாரு. அவருடைய வாரிசுகள்ல முதல் வாரிசு அருணாச்சலம் என்கின்ற பெயர்ல இந்த ஜீவசமாதிய இன்னைக்கு வரைக்கும் நிர்வகிச்சுக்கிட்டு வராங்க. சேர்மன் சாமிகளின் சக்தி அவங்களுக்கும் இருந்துகிட்டு வர்றதா இந்த பகுதி மக்கள் இப்பவும் நம்புறாங்க. இந்த மக்கள் ஏரல் சேர்மன் அருணாசல சுவாமின்னு கூப்பிட்றதுனால ஏரல் பஞ்சாயத்து போர்டு சேர்மனாக இருந்து நிறைய தொண்டுகள் எல்லாம் செஞ்சு தர்மகுணமாக செஞ்சதுனால அவங்கள எல்லாருமே அருணாசலம்ங்கிற பேரோட சேர்மன் என்றே கூட இது பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வர்றவங்கள ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நிக்க வச்சு அவங்க குறைய கேட்கிற அருணாச்சலம் தனக்குள்ள ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு இத்தனை நாள்ல உங்க பிரச்சனை தீரும்னு அருள்வாக்கு சொல்றாரு. தற்போது தர்மகர்த்தாவான பெரியவர் அருணாச்சலம் தங்களோட எல்லா பிரச்சனைகளுக்குமே அவர் பார்வை பார்த்து சரியாகும்னு இப்பவும் இந்த பகுதி மக்கள் நம்புறது நாங்க கண் கூட பார்த்தோம். திருமண்ணும் தண்ணீருமே பிரசாதமாக கொடுக்கப்படுற இந்த ஆலயத்தை சுத்தி சேர்மன் சாமிகளின் ஆசி பெற்றவங்க சிலர் மனநோய்க்கு மருத்துவம் பார்ப்பதும் அருள்வாக்கு சொல்வதும் கூட அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏழு சமத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு மண்ணு மனையால் ஏறி விட்டதை நான் திருப்பி வரமாட்டேன். இது முக்காஞ்சு தேடி பாப்போம். நான் போறேன் முக்காஞ்சு தேடி. செல்லியம்மே சத்தியமா, தங்கம்மே சத்தியமா, காளியம்மே சத்தியமா, பேச்சுமே சத்தியமா, அந்திரத்தில் தான் இறங்கி
அதிகாரமும் பண்ண மாட்டேன், உன்னை ஏச மாட்டேன் பேச மாட்டேன். அழைக்கும் சத்தம் கேட்டு நீ அருகிலேயே வருகும்போது நான் கூப்பிடும் சத்தம் கேட்டு நீ குரல் ஓசை எழுத்துனா ஓடி வாடி என் கண்மகளே. எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் வேணுங்கிற அத்தனையும் வந்தனுக்கு கையிலையும் தந்தனே என் மகளே. ஓடி வாடி என் மகளே. காக்க வேணுங்க படிக்க முடியுதா தெளிவான வரத்தை தாருவாங்க ஈசனோட அருளாலேங்க இந்த கோலாலன் வெச்ச ஐயா ஏடுவானாருடைய இருக்கேன் இருவேணி வெச்ச ஐயா இறங்கி வரும். இதுல தீவிரமா சித்த பிரம்ம பிடிச்சவங்கள அங்கேயே தங்க வச்சு சிகிச்சை அளிக்கிறதும் இங்க நடந்துகிட்டு வருது. மனிதனா பிறந்து மாமனிதனா வாழ்ந்து தெய்வாகி போன ஏரல் சேர்மன் அருணாச்சலம் சாமியின் புகழ அங்குள்ள ஒருவர் பக்தர்கள் முன்பு மனமுருகி பாடி பரவசத்துடன் வழிபடுவது நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது. மனநோய், பேய்பிடி, விஷக்கடி, வீண் பயம், குடும்ப பிரச்சனை, நோய்பிணி, மன அழுத்தம் உள்பட பல பிரச்சனைகளுக்கு தென் மாவட்ட மக்களின் வழிபாட்டு தலத்துல ஒன்னான இந்த ஏரல் சேர்மன் சாமியின் ஜீவ சமாதி இருந்துகிட்டு வருதுன்னு சொன்னா அது மிக இல்லைன்னே சொல்லலாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம்.